போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். இது மயிலிறகு அகாடமி கரூர். தமிழ் இலக்கியங்கள்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து 2 யூனிட்ல படிப்போம். ஒன்னு தமிழ், இன்னொன்னு தமிழ் சொசைட்டி. தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இந்த பிளேலிஸ்ட்ல தமிழ் இலக்கியங்களை பத்தி ஒவ்வொன்னா எக்ஸாம்ஸ் ஓரியன்டா பார்க்கலாம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாலடியார். நாலடியார் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாலடியார் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான் நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல சிறந்த நூல்னு எதை சொல்லுவோம்னா திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்தபடியா போற்றக்கூடிய நூல் எதுனா அது நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள ஒரே தொகை நூல் எதுனா அதுவும் நாலடியார் தான். இந்த நாலடியார்ல மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. இந்த 400 பாடல்களையும் எழுதினது யாருன்னா சமண முனிவர்கள். நாலடியார் அப்படின்னா என்ன பொருள் பார்க்கலாமா? நாள் கூட்டல் அடி கூட்டல் யார். நாள் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். அடி அப்படின்னா பாடலுடைய வரிகளை குறிக்குது. யார் அப்படின்னா பலர் அல்லது தொகுப்பு. நாலடியார்ல மொத்தம் 40 அதிகாரங்கள் இருக்குது. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 அதிகாரங்களா திருக்குறள் மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதனாலதான் நாலடியாருக்கு குட்டி திருக்குறள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. நாலடியார முப்பாலா பகுத்தவர் யாருன்னா தர்மர். அப்ப தொகுத்தவர் யாரு கண்டிப்பா கேட்பாங்களா? தொகுத்தவர் பதுமனார். நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் யார் யாருன்னா தர்மரும் பதுமனாரும் தான். நாலடியார்ல மொத்தம் 12 இயல்கள் இருக்கு. இந்த நூலுக்கு நாலடி 400, வேளாண் வேதம் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களும் இருக்கு. இந்த நாலடியார்ல எந்த பாவகை அமைஞ்சிருக்குன்னா வெண்பா. நாலடியார்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தஞ்சையை ஆண்ட பெரும் முத்திரையர்கள் பற்றியும் நிலையாமை துறவரம் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நிலையாமைனா என்ன? செல்வம், இளமை, யாக்கை, இது 3 பத்தியும் சொல்லியிருப்பாங்க. நாலடியார ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். காலம், நாலடியாருடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுன்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. நாலடியார யாரெல்லாம் மேற்கோளா வச்சு கையாண்டாங்க அப்படின்னா பரிமேலழகர், நச்சினார் கிணியார், அடியாருக்கு நல்லார். இந்த நூலுடைய சிறப்பு என்னன்னு பார்க்கலாமா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2ம் சொல்லுக்குருதி. இந்த பாடல் வரியில நாள் அப்படிங்கிறது நாலடியாரையும் 2ங்கிறது திருக்குறளையும் சொல்லுது. அடுத்து சொல்லாய்ந்த நாலடி 400ம் நன்கு இனிது. இதுல நாலடி அப்படிங்கிறது நாலடியார் பத்தி சொல்லுது. அடுத்து அழகு தமிழ் சொல்லருமை 4 இதுலயும் 4 அப்படிங்கிறது நாலடியார் பத்தி சொல்லுது. அதனாலதான் நாலடியாருக்கு இந்த பாடல் வரிகள் சிறப்புன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நாலடியார் பத்தி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? நீதி நூல். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல்னாவே அது நாலடியார் தான். அடுத்து கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எதுனா நாலடியார். பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாள் அப்படின்னாவே நாலடியார்னு தான் அர்த்தம். அப்ப இதோடைய ஆன்சர் நாலடியார். பெரும் முத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? பெரும் முத்திரையர்கள் பற்றி எந்த நூல் சொல்லும்னா அது நாலடியார் தான். இது உங்களுக்கான கொஸ்டின். நாலடியார எழுதுனது யாரு? இந்த ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் உங்களுக்கு